இந்தியன் ஆர்மி அவங்களுடைய லாங் ரேஞ்ச் ஆர்டிலரி கேப்பபிலிட்டிஸை அதிகப்படுத்துகிற விதமாக 120 கிலோமீட்டர் ரேஞ்ச் உள்ள பினாக்கா ராக்கெட்ஸை இன்டெக்ட் பண்ண போகிறாங்க. இதுக்கான ப்ரொபோசலை இந்தியன் ஆர்மி இப்போது சப்மிட் பண்ணியிருக்காங்க. இந்தியன் ஆர்மியோட இந்த ப்ரொபோசலோட மதிப்பு சுமார் 2500 கோடி ரூபாய். 120 கிலோமீட்டர் ரேஞ்ச் உள்ள இந்த பினாக்கா ராக்கெட்ஸை DRDO டெவலப் பண்ணுவாங்க. இந்த ராக்கெட்ஸோடைய ட்ரையல்ஸ் சீக்கிரமே நடக்க போகுது. ட்ரையல்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் டெவலப்மெண்ட் கம் ப்ரொடக்ஷன் பார்ட்னர்ஸ் இந்த ராக்கெட்டை தயாரிப்பாங்க. 120 கிலோமீட்டர் ரேஞ்ச் உள்ள இந்த பினாக்கா ராக்கெட்ஸுக்கான டெவலப்மெண்ட் கம் ப்ரொடக்ஷன் பார்ட்னர்ஸ் இன்னமும் முடிவாகலை. சீக்கிரமே ஒரு பிட்டிங் ப்ராசஸ் நடக்கும். அதில் செலக்ட் ஆகிறவங்க இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. 120 கிலோமீட்டர் ரேஞ்ச் உள்ள பினாக்கா ராக்கெட்ஸ் இன்னமும் டெவலப்மெண்ட்டில் தான் இருக்குது. இது இன்னும் ட்ரையல்ஸை கூட கம்ப்ளீட் பண்ணல. இன்னமும் டெவலப்மெண்ட்டில் இருக்கிற ட்ரையல்ஸை கூட கம்ப்ளீட் பண்ணாத ஒரு ஆயுதத்தை வாங்க இந்தியன் ஆர்மி முடிவு செஞ்சுருக்காங்க. இது பினாக்கா சிஸ்டம் மேலே இந்தியன் ஆர்மிக்கு இருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையை நமக்கு உணர்த்துது. இந்தியன் ஆர்மி இப்போ பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறதுலேயே மோஸ்ட் அட்வான்ஸ்டான மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர் சிஸ்டம்னா அது பினாக்கா தான். இந்தியன் ஆர்மி இப்போ பினாக்காவோட மார்க் 2 வெர்ஷனை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இந்த பினாக்கா மார்க் 2ல அன்கைடட் ராக்கெட்ஸ், கைடட் ராக்கெட்ஸ்னு 2 விதமான ராக்கெட்ஸ் பயன்படுத்தப்படுது. பினாக்கா மார்க் 2ஓட அன்கைடட் ராக்கெட்ஸுடைய ரேஞ்ச் 45லிருந்து 60 கிலோமீட்டர். கைடட் பினாக்காவுடைய ரேஞ்ச் 75+ கிலோமீட்டர்ஸ். கைடட் பினாக்காவை என்ஹான்ஸ்ட் பினாக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. கைடட் பினாக்காவை ARDE புனேவும் RCI ஹைதராபாத்தும் DRDL ஹைதராபாத்தும் இணைஞ்சு உருவாக்கியிருக்காங்க. கைடட் பினாக்காவால் 250 கிலோ எடையுள்ள வார்ஹெட்ஸை கேரி பண்ணிட்டு போக முடியும். இது கைடன்ஸுக்காக இனர்ஷியல் நேவிகேஷன் அண்ட் சேட்டலைட் நேவிகேஷனோட காம்பினேஷனை பயன்படுத்துது. கைடட் பினாக்காவோட ஒரு கூடுதல் சிறப்பு என்னன்னா, இதோடைய சேட்டலைட் நேவிகேஷன் அமெரிக்காவோட GPSக்கு பதிலாக இந்தியாவோட IRNSS, அதாவது இந்தியன் ரீஜனல் நேஷனல் சேட்டலைட் சிஸ்டமை பயன்படுத்துது. இந்தியன் ஆர்மியோட இந்த 120 கிலோமீட்டர் ரேஞ்ச் பினாக்காவுக்கான ப்ரொபோசலுக்கு டிஃபென்ஸ் அக்விசிஷன் கவுன்சில் சீக்கிரமே கிளியரன்ஸ் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த 120 கிலோமீட்டர் ரேஞ்ச் உள்ள பினாக்கா ராக்கெட்ஸுக்காக புதுசாக லான்ச்சர்ஸ் எதையும் தயாரிக்க வேண்டாம். ஏன்னா இந்த ராக்கெட்டுடைய டயாமீட்டரும் ஏற்கனவே இருக்கிற பினாக்கா ராக்கெட்ஸுடைய டயாமீட்டர் மாதிரி 214 மில்லிமீட்டர் தான் அன்அஃபிஷியலாக பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. சிமிலரான டயாமீட்டர் இருக்கிறதுனால ஏற்கனவே நம்மகிட்ட இருக்கிற 45+ கிலோமீட்டர் ரேஞ்ச் உள்ள பினாக்கா ராக்கெட்ஸையும் 75+ கிலோமீட்டர் ரேஞ்ச் உள்ள பினாக்கா ராக்கெட்ஸையும் லான்ச் பண்ணுற லான்ச்சர்ஸ்ல இருந்தே இந்த 120 கிலோமீட்டர் ரேஞ்ச் உள்ள பினாக்காவையும் நம்ம லான்ச் பண்ணிக்கலாம். பலவிதமான ரேஞ்ச் உள்ள பினாக்கா ராக்கெட்ஸை ஒரே லான்ச்சர்லேருந்து ஏவுற கேப்பபிலிட்டி இந்தியன் ஆர்மிக்கு ஃப்ளெக்சிபிலிட்டியை கொடுக்குது. இது மட்டும் இல்லாமல் லாஜிஸ்டிக்கல் இஷ்யூஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்பையும் குறைக்குது. DRDO 120 கிலோமீட்டர் ரேஞ்ச் உள்ள பினாக்காவை டெவலப் பண்ணுற மாதிரியே 300 கிலோமீட்டர் ரேஞ்ச் உள்ள பினாக்காவையும் டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்தியன் ஆர்மி பினாக்கா ராக்கெட்ஸுடைய ரேஞ்ச் மட்டும் இல்லாமல் இந்த ராக்கெட்ஸோட அம்யூனிஷன்லையும் இப்போ அதிக கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வருஷத்துடைய ஆரம்பத்தில் சுமார் 10,147 கோடி ரூபாய் மதிப்பில் பினாக்கா மல்டி லான்ச் ராக்கெட் சிஸ்டம்ஸுக்காக எக்கனாமிக் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் லிமிடெட் கூடவும், மியூனிஷன்ஸ் இந்தியா லிமிடெட் கூடவும், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் கூடவும் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் ஒரு டீல் போட்டிருக்காங்க. இந்த டீலில் பினாக்கா சிஸ்டமோட ஏரியா டினையல் கேப்பபிலிட்டியை அதிகப்படுத்துறதுக்காக ஏரியா டினையல் மியூனிஷன் டைப் 1 வாங்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி துல்லியமாக தொலைதூர தாக்குதல் நடத்துறதுக்காக ஹை எக்ஸ்ப்ளோசிவ் ப்ரீ ஃப்ராக்மெண்டட் மார்க் 1 ராக்கெட்ஸும் வாங்கப்பட்டிருக்கு. இது கூடவே பினாக்காவோட கமாண்ட், கண்ட்ரோல் அண்ட் அக்யூரசி அதிகப்படுத்துறதுக்காக பினாக்காவில் பயன்படுத்தப்படுற சக்தி சாஃப்ட்வேரை அப்கிரேட் பண்ணுறதுக்கான கான்ட்ராக்டும் இந்த டீலில் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்தியாவுடைய பினாக்கா MBRLs அதோடைய ரேபிட் ரெஸ்பான்ஸுக்கும் ப்ரிசிஷனுக்கும் பெயர் போன ஒரு ஆயுதம். இதோடைய அக்யூரசி அப் டு 10 மீட்டர்ஸ்னு சொல்லியிருக்காங்க DRDO. அமெரிக்காவுடைய M270 மல்டி லான்ச் ராக்கெட் சிஸ்டமோட அக்யூரசியும் இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. இந்தியாவால் தயாரிக்கப்படுற ஆயுதங்கள் உலகத்தரம் வாய்ந்த ஆயுதங்கள் அப்படிங்கிறதுக்கு பினாக்கா ஒரு எக்ஸாம்பிள். பினாக்காவுக்கு இருக்கிற ஹை எஃபிஷியன்சியின் காரணமாக பல உலக நாடுகள் இது மேலே இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காங்க. ஏற்கனவே அர்மீனியா நம்ம கிட்ட இருந்து பினாக்காவை வாங்கியிருக்காங்க. நம்ம பினாக்காவை அர்மீனியாவுக்கு டெலிவர் பண்ணும்போது அசர்பைஜானில் ஏற்பட்ட பதட்டம் பினாக்காவுடைய திறனுக்கு ஒரு சான்றா அமைஞ்சுது. உலகத்தோட முக்கிய ஆயுத ஏற்றுமதியாளர்களில் ஒருத்தரான பிரான்ஸ் பினாக்காவில் இப்போ இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காங்க. பிரான்ஸ் மட்டும் இல்லாமல் பெயர் வெளியிடப்படாத வேற சில நாடுகளும் பினாக்காவை வாங்க அதிக ஆர்வம் காட்டிக்கிட்டு இருக்காங்க. உள்நாட்டு தயாரிப்பான பினாக்காவுக்கு இந்தியன் ஆர்மி அவங்களுடைய ஃபுல் சப்போர்ட்டையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் நடந்த இந்தியன் ஆர்மியோட ஆனுவல் ப்ரெஸ் பிரீஃபிங்கில் இந்தியன் ஆர்மியோட சீஃப் ஜெனரல் உபேந்திர திவேதி பினாக்கா சிஸ்டமை டெவலப் பண்ணின DRDOக்கு 120 கிலோமீட்டர் ரேஞ்ச் உள்ள பினாக்காவையும் 300 கிலோமீட்டர் ரேஞ்ச் உள்ள பினாக்காவையும் உருவாக்குறதுக்கான டாஸ்க் கொடுக்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருந்தாரு. இது மட்டும் இல்லாமல் லாங் ரேஞ்ச் பினாக்கா வந்ததுக்கு அப்புறம் மாற்று ஆயுதங்களை வாங்குற திட்டத்தை இந்தியன் ஆர்மி கைவிட்டுருவாங்கன்னு இந்தியன் ஆர்மி சீஃப் சொல்லியிருந்தாரு. இந்தியன் ஆர்மி லாங் ரேஞ்ச் காமிகாசி ட்ரோன்ஸை வாங்குற திட்டத்தில் இருந்தாங்க. லாங் ரேஞ்ச் பினாக்கா வந்ததுக்கு அப்புறம் இந்த ட்ரோன்ஸை வாங்குற திட்டத்தை இந்தியன் ஆர்மி கைவிட்டுருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. 120 கிலோமீட்டர் உள்ள லாங் ரேஞ்ச் ராக்கெட்ஸ் இன்ட்ரடிக்ஷன்லையும் ஏரியா டினையல்லையும் அதோடைய திறமையை நிரூபிச்சிருக்கு. இந்த நிலைமையில லாங் ரேஞ்ச் உள்ள MLRS-ஐ வாங்குற இந்தியாவுடைய முடிவு பாராட்டுக்குரியது. நம்ம இந்தியாவிலேயே வடிவமைச்சு தயாரிக்கப்படுற ஒரு மல்டி லான்ச் ராக்கெட் சிஸ்டமை வாங்க போகிறோம் அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு.
ஏன்னா ரொம்ப நாள் நடக்கக்கூடிய ஒரு போரில் உள்நாட்டில் தயாரிக்கப்படுற MLRS இந்தியன் ஆர்மிக்கு சஸ்டெயின்ட் ஆப்ரேஷனல் கேப்பபிலிட்டியை கொடுக்கும். இது மட்டும் இல்லாமல் உள்நாட்டிலே தயாரிக்கப்படுறதுனால புது புது டெக்னாலஜிஸ் வரும்போது உடனுக்குடனே நம்மளால் அந்த சிஸ்டம்ஸை அப்டேட் பண்ணி அந்த சிஸ்டமோட எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். 2008 நடந்த மும்பை தாக்குதலில் பாகிஸ்தான் மாற்றத்துக்கு முக்கிய காரணமாக இருந்த ASI துக்காராம் ஓம்லே அவர்களை பற்றி தெரிஞ்சுக்க என் கார்டில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலில் மெம்பராக சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ. பாய்.